ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குரு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்க போகிற 4வது T20 மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஜிடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு டீமுமே லாஸ்ட் வருஷம் ரொம்பவே சூப்பராக வந்து பிளே பண்ணியிருந்தாங்க சொல்லணும். வேற லெவலில் நாக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு டீமுமே டாப் 4ல தான் இருந்தாங்க. பஞ்சாப் ஃபைனல் வரையுமே போனாங்க. துரதிருஷ்டவசமா அவங்களால கப்பை வந்து வின் பண்ண முடியல. ஜிடி டாப் 3ல இருந்து அவங்க வெளியேட்டாங்க, எலிமினேட்டர்ல வெளியாயிட்டாங்க. அவங்களால உள்ள வர முடியல. ஆனால் லாஸ்ட் வருஷம் இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் எந்த மாதிரி லேவல்ஸோட வர போறாங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம டீடெயிலா வந்து பார்க்க போறோம். அதாவது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ், அந்த மெனு எதுக்கு ஃபேவரா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு டீம்ல இருக்க 12 பிளேயர்ல எந்தெந்த பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டு டீம்ல எந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி மார்ச் வந்து நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துட்டீங்கன்னா இரவு 7:30 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. வெனு பஞ்சாபோட ஹோம் பிச் நியூ சண்டிகர் ஸ்டேடியம். சண்டிகர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹோம் பிச் பஞ்சாப் பிளே பண்றதுனால பஞ்சாபுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. வின்னிங் ரேஷியோலையும் கொஞ்சம் 60-40 அப்படிங்கறத வைக்கலாம் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால பஞ்சாபுக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஆர்சிபி ஹோம் பிச்ல பிளே பண்ணாங்க, ரொம்ப சூப்பரான முறையில வந்து வின் பண்ணியிருந்தாங்க. மும்பை அதுக்கு மேல ஹோம் பிச் கிட்டத்தட்ட 13 வருஷமா முதல் மேட்ச் வின் பண்ணாத ஒரு டீம் மும்பை ஹோம் கிரவுண்டுல வேற லெவல் நாக்ஸ் வச்சு விளையாண்டு சூப்பரா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ஹோம் பிச்ல பிளே பண்றவங்களுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால ஜிடிக்கு இப்பயே வந்து ஒரு 60% வின்னிங் ரேஷியோ இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் போக போக எப்படி மாறும் அது டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ½ ஹவர்ல ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ, இல்ல பிச்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இல்ல மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படி ஏதாச்சும் இருந்தாலும், மேட்சை பத்தி ஃபுல் அப்டேட் எனி இதா இருந்தாலும் நான் டெலிகிராம்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம டெலிகிராம்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கீங்க. இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சண்டிகரோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெனுவுல ஆல்ரெடி ஒரு 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க 2025ல. அதுல ஸ்கோர்ஸ் பார்த்துருவோம். இதுல மும்பை ஜிடி பிளே பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை 228 ரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் தான் அவங்க இழந்திருந்தாங்க. ஜிடி சேம் 208 ரன் 6 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. அப்படியே வருஷம் நீங்க பார்க்கும் போது டாப்ல இருக்க இந்த ஒரு மேட்ச் அண்ட் ஸ்டார்ட் அப்ல நடந்த ஒரு மேட்ச், இந்த 2 மேட்ச் மட்டும்தான் ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது 200+ ரன்னா வந்து இருந்திருக்கு. இடப்பட்ட இடத்துல நடந்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஸ்கோர் 100 ரன் தான். 100 ரன்னுக்கு மேலேயே போல, அந்த அளவுக்கு ஒரு லோவஸ்ட் ஸ்கோர். பவுலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் ஆர்சிபி இடையே நடக்கும் போதும் பவுலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட், பஞ்சாப் கேகேஆர் இடையே நடக்கும் போதும் பவுலர் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ பவுலரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இந்த ரெக்கார்டை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் பவுலரோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஓரளவு அதை தான் வந்து பிச் ரிப்போர்ட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் பிளே பண்ணும் போது பவுலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் 101 ரன் சம்திங்லேயே வந்து சுருட்டிட்டாங்க பஞ்சாப் ஆர்சிபி டீம். ஸோ அந்த அளவுக்கு பவுலரோட ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துருந்துச்சு. அதே எம்ஐ அண்ட் ஜிடி விளையாடும் போது 220க்கு மேல ஸ்கோர்ஸ் வந்து போயிருந்துச்சு. பேட்டிங்க்கு நல்லா ஃபேவரலா இருந்துச்சு. ஸோ இந்த வெனு கண்டிஷன் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த மேட்சஸ் வந்து பார்க்கும்போது பிச் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. பட் அந்த பிச்சோட தன்மை வேற மாதிரி இருக்கு. பிச்சு கிராக் நிறைய இருக்கு, நல்லா ஸ்விங் ஆகும் எல்லாம் சொல்றாங்க. பட் பேட்டிங்க்கு ஃபேவரலா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது. லாஸ்ட் வருஷம் பாதி மேட்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃபேவரலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பவுலர் ஒரு ஃபேவரலா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். காரணம் ஸ்டார்ட் அப்ல நடந்த 2 மேட்சோட ரெக்கார்ட்ஸை வச்சு சொல்றேன். பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவரலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டாஸை வின் பண்ண டீம் பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 220+ ஸ்கோர் இருந்தாலும் சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் ஈஸியா சேஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அண்ட் வெனு ரெக்கார்ட் இந்த சண்டிகர் ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6, பேட் செகண்ட் பண்ண டீம் 5 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் எம்ஐ 228, லோவஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் 95 ரன்னுக்கு அவங்க விக்கெட் பூரா இழந்திருக்காங்க. ஆவரேஜ் 170ங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹெட்வெட் ரெக்கார்ட்
இந்த வெனுல ஜிடி அண்ட் பஞ்சாப் இவங்க பிளே பண்ண ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 டீம் ஈக்குவலா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே அப்படிங்கிறது கிடையாது. இதுல ஜிடியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 146, பஞ்சாபோட ஹையஸ்ட் ஸ்கோர் 142. அதாவது இந்த 2 டீம் பிளே பண்ணும்போது அவங்களுக்கு இடையில நடந்ததுல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ஜிடி 146 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. பவுலரோட ஆதிக்கம் தான் அதிகமா வந்து இருந்திருக்கு இந்த டீமுங்க 2 டீம் பிளே பண்ணும்போது. இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆர்யா, பிரித்சிம்ரன் சிங் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிரித்சிம்ரன் சிங் தான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ண போறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டீமோட கேப்டன், நகுல் பாதரே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஓமர்சாய், சசாந்த் சிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்மதுல்லா ஓமர்சாய்க்கு முன்னாடியே சசாந்த் சிங் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் மார்கோ யான்சன், பார்லெட், சகல், அசதீப் சிங், ஹர்பிட் பார். ஸோ ஹர்பிட் பார் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேம் பெரிய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஜாஸ் பட்லர் 1 டவுன் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், ஜான்சன் ஹோல்டர், ரபாடா, சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுதான் ஜிடியோட ஒரு பாசிபிள் பான டீமா வந்திருக்கு. பிரசித் கிருஷ்ணா தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த 2 டீம்லயுமே பேட்டிங் அண்ட் பவுலிங் டெப்த் எப்படி இருக்குன்னு பார்த்துவோம். ஜிடி பேட்டிங்லயுமே இந்த லாஸ்ட் வருஷம் இந்த 3 பேரோட ஃபார்ம் அதே ஃபார்முக்கு இப்ப வந்தாங்க அப்படின்னா இந்த 3 பேருமே ஸ்கோர் மேட்ச முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த சைடு வராங்க ஓகேனா வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஹோல்டர் அண்ட் ரஷித் கான். ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஃபார்ம். சாய் கிஷோர் முதல் கொண்டு விளையாடுவாருங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் எல்லாமே. பேட்டிங் டெப்த் சூப்பரா இருக்கு ஜிடியை பொறுத்த வரைக்கும். பவுலிங் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா, ஹோல்டர், ரஷித் கான், சாய் கிஷோர் கிட்டத்தட்ட குவாலிட்டியான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க சொல்லணும். ஃபாஸ்ட் பவுலர் வேற லெவல் பவுலர்ஸ் தான் இவங்க வச்சிருக்காங்க. நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்லயும் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி பேட்டிங் அண்ட் பவுலிங்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் பிரசித் கிருஷ்ணா 4, சிராஜ் 4 அண்ட் ரஷித் கான் 4, ரபாடா 4. ஸோ இவங்க 4 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. சாய் கிஷோர் ஒரு 2 ஓவர், ஜான்சன் ஹோல்டர் அவர் 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஸ்பின்னர் கொஞ்சம் அடி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஓவர் ரஷித் கான் ஓவர் ரொம்ப அடி விழுவுது அப்படிங்கும்போது ரஷித் கான் ஒரு ஓவர் கம்மி பண்ணிட்டு ஹோல்டருக்கு 3 ஓவரா மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம். பஞ்சாபோட பேட்டிங் லைன் அப்னு பாத்தீங்கன்னா பிரியான்ஸ் ஆர்யா, பிரித்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 3 பேரோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் வருஷம் அவங்க பிளே பண்ண வயசுல இவங்களாலவே நல்ல டீம் டாப் ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம்ல பேட்டிங் ஆர்டர் கிட்டத்தட்ட மார்கோ யான்சன் வரையுமே இருக்கு. நகல்வாதரே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. சுச்சுவேஷன் தகுந்தாக்குல அவர் பேட்டிங் ஸ்கில்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாரு. ஸ்டோனிஸ் வேற லெவல் ஒரு ஆல்ரவுண்டர். சசாந்த் சிங், சசாந்த் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா குட் பினிஷர்னு சொல்லுவோம். மேட்சை வந்து கடைசி வரை நின்று முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர். மார்கோ யான்சன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அஸ்மதுல்லா ஓமர்சாயும் கடைசி வரை நின்று மேட்சை கொண்டு போற ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ இந்த டீமோட பேட்டிங் டெப்த் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பவுலிங் டெப்த் அப்படின்னு பார்த்தோம்னா அசதீப் சிங் 1, மார்கோ யான்சன் 2, ஓகே பார்லெட் 3, சகல் 4, ஸ்டோனிஸ் 5, அஸ்மதுல்லா ஓமர்சாய் 6, ஹர்பிட் பார் 7. இந்த 7 பவுலர்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஓமர்சாய், அசதீப் சிங், மார்கோ யான்சன், பார்லெட், சகல். ஓகே எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் ரொம்ப ஒரு ஈக்குவல் டஃப் கொடுக்கறதான இருக்க போது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். இதுல அசதீப் சிங் 4, சகல் 4, மார்கோ யான்சன் 4, பார்லெட் 3ல இருந்து 4. ஸோ இந்த 4 பேருமே அவங்க ஓவர்ஸை போட்டுருவாங்க. இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2 ஓவர் போடலாம். பார்லெட் ஹர்பிட் பார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொண்டு போறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. 2 டீமோட பிளேயர்ஸ் வச்சுல அவங்க ஸ்டாட்ஸ் வச்சுல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துரும். பிரியான்ஸ் ஆர்யா, பிரித்சிம்ரன் சிங் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரித்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண போறாரு. 2 பேரோட ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா இல்ல. ஆவரேஜ் 25 அப்படி 20 to 25 இப்படிதான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பெரிய ஹியூஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்கல.
ஹெட் டு ஹெட்ல ரெண்டு பேருமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. 40 அப்படிங்கிற மாதிரி பிரியன்ஸ் ஆரியா வச்சிருக்காரு, 25 அப்படிங்கிறது பிரெட்சிமரன் சிங் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஹெட் ஹெட் பேட்டில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். வெறும்ல பிரியன்ஸ் ஆரியா 5 மேட்சை பிளே பண்ணி 154 ரன், 19 ஆவரேஜ். பிரெட்சிமரன் சிங் 10 மேட்சை பிளே பண்ணி 173, 16ங்கிறது ஆவரேஜ். ஸோ ஒரு மேட்ச் சொதப்பினாலும் ஒரு மேட்ச் நல்ல ஸ்கோர் வந்து கொண்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல பிரியன்ஸ் ஆரியா இருந்து ஒரு 25 to 30 பிளஸ் ரன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பிரெட்சிமரன் சிங் ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ரன் இந்த மாதிரி தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னோட கணிப்பா வந்து இருக்கு. ஏன்னா பிரெட்சிமரன் சிங் ஸ்டார்ட் அப்லயே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ரேயஸ் ஐயர், நகுல் வாத்ரேங்கும் போது நகுல் வாத்ரே அவரோட ஹெட் டு ஹெட் பேட் கொஞ்சம் சொதப்பினாலும் வெனுல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அப்படிங்கும் போது இன்னுமே ஆக்சுவலா பிரெட்சிமரன் சிங்கை கம்பேர் பண்ணும்போது நகுல் வாத்ரே கொஞ்சம் நல்லாவே ஃபார்ம்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம், நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், நல்ல வேரியேஷன்ல போகக்கூடிய பவுலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுவாரு பிரெட்சிமரன் சிங். ஆனா நகுல் வாத்ரே பொறுத்த வரைக்கும் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படிங்கும் போது பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரா ஆயிரும், அதை பயன்படுத்தி நல்லாவே ஸ்கோர் வந்து பண்ணிடுவாரு. ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ரொம்பவே சூப்பரா நாக் வந்து பிளே பண்ணுவாரு. கேப்டன்ஷிப் நாக்கை வந்து கரெக்டா பயன்படுத்திட்டு பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட் வந்து வந்துடுறாருங்க. நல்ல வேகத்துல பால் வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட நிறைய முறை விக்கெட் வந்திருக்காரு. லாஸ்ட் வருஷம் ஆசில்வுட் நிறைய முறை விக்கெட், நல்ல வேகத்துல பால் நல்லா டர்ன் பண்ணி போறவர்கிட்ட விக்கெட் வந்து வந்திருந்தாரு. பவர் பிளேக்கு அப்புறம் வராரு பேட்டிங் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருந்து நான் 50 பிளஸ் ரன் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 50 பிளஸ்க்கு மேல பவர் பிளேக்குள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பா இயர்லி விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஓமர் இந்த ரெண்டு பிளேயர் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி அஸ்மதுல்லா ஓமர் கூட ஒரு 1 or 2 ஓவர் பவுலிங் ஆப்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அஸ்மதுல்லா ஓமர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, 4, 3, 2, 1 அப்படி மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அஸ்மதுல்லா ஓமர் கூட 2 ஓவர் பவுல் பண்ணலாம், அதுல ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஆப்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். ரீசெண்டா அவர் பிளே பண்ண எல்லா மேட்ச்லயுமே பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காருங்க. பவர் பிளேக்கு அப்புறம் தான் பவுல் பண்ணுவாரு, 10 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுப்பாங்க. அது விக்கெட் தேவை அப்படிங்கிற டைம்ல கரெக்டா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் ஒரு விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். சசாந்த் சிங் மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மார்க்கோ யான்சன் நல்ல ஒரு டால் பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர், நல்ல ஒரு வேகத்துல நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். ஐ ஹோப் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பார்லெட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், 3 மேட்ச் வந்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு, 2 மேட்ச் கொஞ்சம் சொதப்பலா இருந்திருக்கு. ஹெட் டு ஹெட் பிளே பண்ணல, வெனுல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா பெருசா அவர்கிட்ட இருந்து இம்பாக்ட் வந்து கிடைக்கப்படுது கிடையாது. ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி நல்ல ஒரு ஸ்விங்ல பவுல் பண்ணுவாரு. பவர் பிளேல டீமை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலரே வந்து சொல்லுவேன் ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹெட் டு ஹெட்ல நல்ல விக்கெட் இருக்கு, வெனுல இருக்கு, ஓவரால் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆஸ் யூஷுவல் 2 விக்கெட் ஹர்ஷதீப் சிங் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேபிட் பார் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், அண்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல முடியல, ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு டேனும் கிடைக்கல, ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சுமன் கில்லோட ஃபார்ம் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது 25 பிளஸ் ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. சாய் சுதர்சனோட ரீசெண்ட் ஃபார்ம் ரீசெண்டா அவர் பிளே பண்ண ஒரு 5 மேட்ச்ல ஐ திங்க் ஐபிஎல் தான், பெருசா அந்த அளவுக்கு வெளியே எங்கேயும் பிளே பண்ணல, அதுல ஒரு ஆவரேஜ் நல்லாவே வந்து இருக்கு சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். சுமன் கில் என்ன ஆப்ஷன், சாய் சுதர்சனுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமன் கில் அக்ரெஷனோட ஆட மாட்டாரு, அதிகமா சிக்ஸஸ் ட்ரை பண்ண மாட்டாரு, தரையோட தரையா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பவுண்டரிஸாவே அதிகமா ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போகக்கூடிய பிளேயர். அப்படி இருக்கும் போது நல்லாவே வந்து ஸ்கோர்ஸ் பண்ணிடுவாரு. ஒரு 30 பிளஸ் ரன்ங்கிறது சுமன் கில்ட்ட தான் நம்ம எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்சன் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்.
பவர் பிளேல முதல் 2 ஓவர்ல நல்லாவே அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவரே வந்து கொடுப்பாரு. ஏன்னா போன வருஷம் மேட்ச்ல நீங்க பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும், பவர் பிளேல நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வந்து கிடைக்கும். கேச்சஸ் தவிர ஃபீல்டிங் மிஸ்டேக்லயே அவர் வந்து தப்பிச்சிருவாரு. கடைசியில் நின்று 100 செஞ்சுரி கூட அடிச்சு மேட்சை ஒன் சைடா கூட முடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூட பிளேயர். ஸோ இன்கேஸ் பவர் பிளேல இவருக்காக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பஞ்சாப் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சாய் சுதர்சன் 10ல இருந்து 15 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஒரு 20+ ரன் வரையும் அடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசி வரையும் இன்னும் மேட்ச் அவர் ஒன் சைடா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுவுல பிளே பண்ண கிடையாது. ஹெட் வெயிட்ல ஒரு மேட்சஸ் 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட் பவுலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஐ திங்க் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஷாருக் கான் எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் ராகுல் திவாட்டியா 2 பேருமே நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. இன்கேஸ் பஞ்சாப் நல்லா பவுல் பண்றாங்க, விக்கெட் விழுந்துருச்சு, ஷாருக் கான் ராகுல் திவாட்டி 2 பேரும் பேட்டிங் ஆட வராங்க அப்படிங்கும் போது ஷாருக் கானை கம்பேர் பண்ணும்போது ராகுல் திவாட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்டா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெட்வேட் வெனுல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 2 பேர்ல ராகுல் திவாட்டியா கொஞ்சம் பெஸ்ட் பிளேயர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷித் கான் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட்வேட்ல நல்ல விக்கெட்ஸ், வெனுல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு 2 மேட்சை பிளே பண்ணி. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, சீரீஸ் விளையாடுறாங்க, T20 இருக்கட்டும், வேர்ல்ட் கப், ஓடிஎம், எந்த மேட்ச் அவர் விளையாண்டாலும் ஃபர்ஸ்ட் 1 or 2 மேட்சஸ் அவர்கிட்ட நம்ம பெருசா நம்ம விக்கெட்ஸை வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் கடைசியில ஏதாவது ஒரு விக்கெட் 4 ஓவர் முடியப்பட்ட டைம்ல ஒரு விக்கெட் அப்படி வேணா அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விக்கெட்டுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அதே டவுட் தான், இருந்தாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஹோல்டர் 37 2 விக்கெட், 49 1 விக்கெட், 13 9. கிட்டத்தட்ட கடைசியா விளாண்ட 4ல 2 மேட்ச், கடைசியா விளாண்ட 2 மேட்ச்ல பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பவுலிங்லயும் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு டால் பிளேயர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஐ கெஸ் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வருவாரு, பவுன்சஸ் நல்லாவே கிடைக்கும். கண்டிப்பா 1ங்கிறது 2ஆ கூட எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஹோல்டரா பொறுத்த வரைக்கும். பேட்டிங்ல பெருசா ஆப்ஷன் வந்து கிடையாது. ரபாடா சாய் கிஷோர். சாய் கிஷோர் நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே வச்சிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்லயும் பெருசா ஃபுல் பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட் தான். ரபாடா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. பவர் பிளேல பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட்டுங்கிறது 2 எதிர்பார்க்கலாம். பவர் பிளேல முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேர் பவுல் பண்றாங்க, ரபாடாக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படிங்கும் போது அவர்கிட்ட வந்து பெருசா விக்கெட் எடுக்க முடியாது, ஒரு விக்கெட் தான் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஹெட்வேட் வெனு 2லயுமே ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருக்காரு. ரீசன்ட் வேர்ல்ட் கப் மேட்சஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்து இருந்திருக்காரு. ஐகேஸ் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் கூட எடுப்பாரு. ஐகேஸ் ஒரு விக்கெட் வச்சுக்கலாம். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த டீமோட ஒரு தூண்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளேயர் பவர் பிளேல பவுல் பண்ணும் போது பஞ்சாப் டீம் கொஞ்சம் பார்த்து அந்த பால் ஸ்விங் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல 2 பேருமே டாப் ஆர்டர் கிராப்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்க. 2 பேருமே நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ரொம்ப பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த டீம்ல யார் யார் பெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1, மார்கா யான்சன் 2, ஹர்ஷதீப் சிங் 3, பிரியன்ஸ் ஆர்யா 4, ஸ்ரேயஸ் ஐயர் 5, பேர்லெட் அண்ட் நகுல் வாத்ரே 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் 6, அஸ்மதுல்லா ஓமசாய். ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன் 1 2 3 4 5 7 பேர் இருக்காங்க. இன்கேஸ் இதுல 4 பவுலர் 5 பவுலர் தான் போறாங்க, 6th பவுலிங் ஆப்ஷன் அஸ்மதுல்லா ஓமசாய் அப்படிங்கும் போது அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ப அவரும் ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் 1, பட்லர் 2, பிரசித் கிருஷ்ணா 3, சிராஜ் 4, ஹோல்டர் 5, சாய் சுதர்சன் அல்லது ரபாடா 6. ஸோ இந்த 6 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் 2 டீமும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க.
ரெண்டு டீமோட பவுலிங் சரி பேட்டிங் சரி ரொம்ப ஈக்குவலா இருக்கனால ரெண்டு பேருக்குமே நான் 50-50 ஆப்ஷன் அப்படிங்கறத அவங்க ஸ்டாட் சைஸ்ல பார்க்கும்போது வந்து கொடுக்குறேன். பட் பஞ்சாபுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவங்க ஹோம் கிரவுண்ட் விளையாடுறதுனால. ஸோ ஸ்டார்ட் அப்ல நான் சொன்ன மாதிரி தான் பஞ்சாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பஞ்சாப் ஒரு 55%, ஜிடி ஒரு 45% அவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் ஒரு 5% தான் அவங்களுக்கு வந்து நான் சேர்த்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.